ஓடு ஓடு ஓடு. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? எருமைய பூட்டி ஏறு ஓட்டுன பரம்பரடா. இந்த ஏரியாவில உன்னை பார்க்க கூடாது. ஓடு ஓடு ஓடுறா. என்னது டாவா மாவனங்களா? காலையிலே கலவரம் வேணான்னு கம்முன்னு போனா இது சரிப்பட்டு வராது போல. ரெடி ஸ்டார்ட். இப்ப வாங்கடா. ஹேய் நில்றா நில்றா, எங்கடா ஓடுறீங்க? நில்றா, இப்ப வாங்கடா பாக்கலாம். மாவனங்களா ஓடிட்டீங்களா? இந்த ஏரியாவில இனி உங்களை பார்க்க கூடாதுடா. அவ்வளோ பாரு, எருமையை திருடிட்டு போற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எருமையை வச்சு ஏறு ஓட்டினாலாமா? ஏய், நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் என் கண்ணில் பட்டீங்க அத்தனை பேரு கைமாதான். யாரு இந்த ஓலப்பொருள் கவி ஏரியாவிலே வந்து எட்டி பாக்குறது? நாயே, பயம் விட்டு போச்சா? இந்த இடம்லாம் ஆறுதுன்னு நினைச்சுடா என்ற முப்பாட்டம் முகிலே சிதுரா. அடே, நான் வந்து போற வழியில வேலைய போட்டு சோழிய முடிச்சிடலாம் நினைச்சீங்க. மவனுங்களை காலி பண்ணிடுவோம் காலி. நான் ஒரு நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு நீங்க ரெண்டு பேரும் போல உன் மண்டைக்கு வச்சிருக்கா ஓலி. ஏ ராக்கு, அவன் ஒரு பேருக்கு மிதிச்சாலும் மிதிச்சு போடுவான். வா ஓடி போயிடலாம். ஒரு குடா நாய்களை, இனிமே இந்த இடத்துல உங்களை பார்த்தா உங்களையே சூப்பிச்சு உங்களுக்கே ஊத்திடுவேன். அடே தொப்பி தலைனுங்களே, எங்கடா ஓடுறீங்க? நெல்லுங்கடா. என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களடா. ஏண்டா மீன் பிடிச்சி தாரஞ்சல் என்னை கூட்டியாது இந்த நாத்தம் பிடிச்சி தண்ணிக்குள்ள இருக்க என்ன கொல்லவா பாக்குறீங்க? எங்க போனாலும் உங்களோட மாட்டான். நெல்லுங்கடா. அப்படியே எங்க அப்பா சொன்னாரு, அடே தம்பி, அவனை நம்பி போகாத, அவனுக்கு முடிக்கிற முடியே சரியில்லை, எங்கேயோ கரும்பு காட்டுக்கு தீ வச்சு வாட்டிருக்கிறானுங்கன்னாரு. இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு தானே இப்ப ஓடுறீங்க. எங்க ஓனாலும் உங்களோட மாட்டான். நெல்லுங்கடா. டே ஏ ஓனரே, நான் யாருன்னு தெரியாம எங்கிட்ட மோதி பாக்குறியா? என்னடா பாக்குறதுக்கு குட்டி குஞ்சா மாதிரி இருக்கானே நினைச்சு என்ன கூண்டுல புடிச்சு போட்டு சித்திரவதையா செய்யற? என்ன இந்த டானத மற்றும் தூள்லயே கட்டி வைக்க பாக்குற? இந்த டான் பைப்பில் ஒரு தண்ணி இல்ல, தேவை முடிஞ்சது அடைச்சி வைக்க. காட்டாத்து வெள்ளம் சும்மா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாம் என் தாய் சொன்ன ஒரு வாரத்துக்காக தான் கட்டுப்பட்டு இல்ல கட்டத்துக்குள்ள கம்முன்னு இருக்கேன். காட்டுக்கே ராஜாடா இந்த அர்னால்டு. நீ என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாம மரத்தை தூக்கும் மத்தையை தூக்கணும் மரியாதை இல்லாம வேலை வாங்கிட்டு இருக்க. இது வேற. தம்பி, இங்க வேலை செஞ்சாதான் சோறு. உனக்கு வேணுமா வேணாவா? நீ குறுக்குற சோத்து தலையறோம்லடா இந்த அர்னால்டு. என் ஆளு அஞ்சல உங்ககிட்ட இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக வேண்டாம். நீ பண்ற அராஜகத்தையே நான் சும்மா அசால்ட்டா அடக்கிக்கிட்டு அமைதியா நிக்கிறான். என் ஆளு மட்டும் ஊன்னு சொல்லட்டும். இருடாம அவன் அன்னைக்கு தூக்கிட்டு போய் வச்சு உன்னை ஊமா குத்துறான். என்னடா இது? வீட்டுல என்னைக்கு சாப்பாடு இல்லையோ அன்னைக்குன்னு பார்த்துதான் இந்த பசி பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு வரும். என்ன பண்றது? இந்த வீட்டுல கேப்போம். மோ, வீட்டுல யாருமா? நான் தான் சின்ன பையன் வந்திருக்கேன், சாப்பாடு இருந்தா கொடுங்க, ரொம்ப பசிக்குது. அம்மா இல்ல, அப்பாதான். அப்புறம் என்றாது ஆறுத்தாச்சோடு இருக்க பேர் சின்ன பையன். ஆமா, பேரா முக்கியம்? பசிக்கிற நேரத்துல சோறு தான் முக்கியம். கொஞ்சம் சோறு இருந்தா கொடுங்க. சோறு இல்ல. அப்புறம் சார் பேரை நாம் தெரிஞ்சுக்கலாமா? தர்மபிரபு. அது யாரா பழனிசாமி? தர்மமே பண்ணாத ஆளுக்கு தர்மபிரபுன்னு பேரு. தம்பி, தர்மம் பண்றதுல இல்ல, எடுக்கிறதுல பிரபு. சேச்சோ, இன்னைக்குன்னு பார்த்து இப்படியா? ஒதுங்குறதுக்கு கூட இடம் இல்ல. கபாலிதா? என்னப்பா இந்த கபாலிக்கு என்ன வேண்டது இருக்கு? ஒரு வாழைப்பழம் வாங்கி தர வக்கு இருக்கா? வந்துட்டான் வெறுங்கைய ஆடிக்கிட்டு. இதுல கபாலி குபாலி வேற. சுத்தி பார்க்க வந்தோமா, 4 செடிகுரிய பார்த்தோமா, செல்ஃபி எடுத்தோமான்னு போயிட்டே இருக்கணும். விட்டுட்டு காலையில கக்கூஸ் போறவங்கிட்ட காமெடி பண்ண பிச்சு போடுவேன் பிச்சு. பாத்தியாடா பழனிசாமி, இந்த கடவுளோட கருணையே கருணைதான்டா. நேரமாச்சு, கல்யாணத்துக்கு சீக்கிரம் போகணும்னு நினைச்ச கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் கிடக்குது. சண்முகா, எடுத்து விடுறா போட்டு. எங்க விடுறது? சின்ன நீ சின்னுக்கு பண்ணு வேணா தின்ன தெரியும், இந்த பைக் ஓட்ட தெரியாது. அப்படியே சொன்னோம். அப்பவா ஷோரூமுக்கு போய் வேற பைக் புக் பண்ணுவோம். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா இது இந்த அர்னால்டுக்கு வந்த அசிங்கம்? அப்போ நம்ம கூட்டத்துல யாருக்குமே ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதா? இந்த விஷயம் மட்டும் அந்த கோணமொக்கம் குமரேசனுக்கு தெரிஞ்சிச்சு, குலுங்கி குலுங்கி சிரிப்பானே. கடவுளே, கை கெட்டது வாய் கெட்டாம போச்சே. எல்லாம் எட்டும் வண்டி தூக்கிட்டு போய் கைலாங்கல்ல போட்டா. யாராவன் இன்னும் கடையே திறக்கல, அதுக்குள்ள சாயா வேணும் ஹையா வேணும்னு உயிரை வாங்கினான். இந்த மேஸ்திரி பையன் வேற ஒரு பக்கம் கதவை கொஞ்சம் பெருசா வைடானா வாஸ்து பத்தல வாழைக்காய் முட்டலன்ட்டு கிடக்குறான். உள்ள போயிட்டு வர முடியுதா? சொல்றத கேட்கலாம் பாரு. தம்பி, அப்படிக்கே ஒரு ஓரமா போய் உக்காரு. கணக்க விளக்கெல்லாம் பாக்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாயா. உன்னால சும்மா இருக்க முடியலன்னா கிளம்பி போயா.
யாரா அவனுங்க? எதுக்கு இந்த கத்து கத்துறானுங்கன்னு தெரியலையே. தெரியுது, ஆனா நீங்க யாருன்னு தான் தெரியல. எதுக்கு தம்பி எல்லாம் கொடுத்துக்கிட்டா சிங்கமா? அங்கேயே நில்லுங்க, நானே வரேன். இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேங்கிறடா. சும்மா தெரியுதான் உயிரை வாங்குறீங்க. ஏண்டா பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன மாமனா என் மச்சானாடா? புஷ்பா புருஷனுங்களா டாடா, எங்க ஓடுறீங்க? நில்லுங்கடா, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஓடிட்டீங்களா? திரும்பி வராத போயிருங்க. அன்னைக்கு வச்சுக்கிறோம்டா உங்கள. இந்தாடா, ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்கிறேன், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுருவா. ஏண்டா படசு திமுக உங்கள்கிட்ட என்னடா கேட்டேன்? 2 வாழைப்பழம் தானடா கேட்டேன். அதுக்கு காசுடான்னு சொல்லிட்டு நம்ம வரதராஜன் கடையில வான்கோழி பிரியாணி, அதுவும் லெக் பீஸோட வாங்கி மூக்கு பிடிக்க தின்ன விட்டு மூடு சரியில்லைன்ட்டு வந்திருக்க. இருக்கட்டும். ஐயோ, மயக்க வர மாதிரி இருக்க. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இறங்கி நடந்து போடா காக்கா மூக்கா. வரட்டும். இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டினாதான் சரிப்பட்டு வரும். டேய் நிறுத்து. ஏண்டா வந்ததே லேட்டு. இதுல பாட்ட மாதிரி பாட்டுறா. இங்க ஒருத்தன் காலையிலிருந்து பச்சை தண்ணி பழுவுபடாம பட்னியா கிடப்பானு கொஞ்சமாவது நினைப்பு இருந்தா நீ நேரமா வந்திருப்ப. ஏண்டா இந்த அருணாள்ட அமைதியாவே வச்சு உங்களால பார்க்க தெரியாதாடா? இந்த ஒரு லிட்டு கரும்பு கடா என்ன காலையில இருந்து கால் கெடுக்க நிக்க வைக்கிறீங்க. அவனை அடுத்த டைம் நான் சீக்கிரம் வரணும்னு சின்சியரிட்டி இல்ல, நான் உன்னை சீவி விட்டுருவேன். டேய் யாரா நீ என்னடா பண்ற? சொல்றா, பதில சொல்றாம பின்னாடியே நைஸா போறியா? முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஆளை பார்த்தா ஆடு திருட வந்த மாதிரி தெரியுது. ஏண்டா போன வாரம் 4 ஆட்டை காணா, நீ என்ன திருடுனிய? அப்படி ஏதாவது பண்ணி இருந்த நீ தொலைஞ்ச. ஏன்னா காணாம போன ஆட்டை கண்டுபிடிக்கிற ஆபரேஷனை நான் கையில் எடுத்துட்டேன். அவன கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம தப்பிச்சா போ. நான் வச்ச புரியல நீ மாட்டாமையா போயிருவ. அப்ப பாத்துக்கிறேன். எப்பா நடந்து பசியே எடுத்துருச்சு. அந்த வண்டிக்கிட்ட ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பாப்போம். எங்கடா போற? இந்த வர, நீ முன்னாடி போமா. சாவாடா? வரமா. அண்ணாச்சி ரொம்ப பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது குடியா? அட எங்க போற? ஒண்ணும் செய்ய மாட்டவா. ஏதாவது வாக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது எடுத்து தாக்கா. வெள்ளரிக்காயா? குடுக்கா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. தாயா அண்ணாச்சி, இடைய முளைச்சு பார்க்காம இடைக்கு மேல 2-3 காய் அக்காவுக்கு சேர்த்து போட்டு கொடு. என்ன அவர்கிட்ட வேலை இருக்கோ இல்லையோ, வேலைக்கு பசி மட்டும் எடுத்துடுது. அடிக்கிற வெயிலுக்கு அங்கிருந்து வந்து சாப்பிட்டு போக முடியுதா? காட்டுக்குள்ளே ஒரு கேன்டீனை வைங்கிறானா கேக்குறானுங்களா? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல. இவனும் தலைப்பாக்கட்டி என்ன சாப்பாடுங்க? புளியோதரை. எப்ப பார்த்தாலும் இந்த புளியும் பொங்கலும் தானா? இதவே தின்னு நாக்கே செத்து போச்சு. கொஞ்சம் வெரைட்டி ரைஸா செஞ்சு போடுங்கப்பா. வளர்ற பையனுக்கு வாய்க்கு ருசியா. இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அதான் தினமும் வந்து போறன்னு தெரியுமில்ல. இதுல கயிறும் கட்டையும் போட்டு டைமையா வேஸ்ட் பண்றீங்க. அப்புறம் அதை உடைச்சிட்டான் இதை உடைச்சிட்டான்னு சொல்றது. எங்கடா சாப்பாடை காணோம்? இந்த முட்டை கோசுக்கு தான் 3 மணி நேரம் மூச்சு பிடிக்க பேசணும்னா. அரே என்னடா பண்ணி வச்சீங்க? முட்டை கோசு உள்ள போறதுக்கு முன்னாடியே முட்டிக்கிட்டு வருது. ஐயோ என்ன பண்றது தெரியலையே.